அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அடைமழையில் கிடைத்ததை காக்க போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அடைமழையில் கிடைத்ததை காக்க போராடும் மாதம். பொதுவாகவே கோச்சார ரீதியாக துலா லக்னம் துலாராசி அன்புள்ளங்களுக்கு பக்கவாக இருக்குது. அதனால தான் அடைமழை பெய்யும் இருக்கு. தொடர்ச்சியாக நன்மைகள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கிறது. சில பேர் லைட்டாக கமெண்ட்டில் புலம்புறாங்க, சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஒன்று நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே இல்லைன்னு. நான் எகெயின் இந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு 25% தான் அந்த கோச்சார ரீதியான பலன்கள் படிக்கமாகும். அதற்கேற்றபடி சூழல்கள்லாம் கிடைக்கும், அதுக்கேற்றபடி எண்ணங்கள் இருக்கும், அதுக்கேற்றபடி உங்கள் செயல்பாடுகளும் இருக்கும். ரிசல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, நீடித்த நன்மை தருமா, போராட்டத்தோட நன்மை கிடைக்குதா, இது எல்லாம் உங்கள் தசாபுத்தியை பொறுத்து தான். அது உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்க்கணும். அப்புறம் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது மாதிரி சூழல் வரும். உங்களுக்கே தெரியும், கடந்த 6 மாதம் 1 வருஷமாக எப்படி இருக்குது. என்னதான் போராட்டம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி அடைஞ்சிட்டோம். இல்லாட்டி அந்தளவுக்கு போராட்டமே இல்லைன்னா நல்ல தசாபுத்தி இருக்குது. அப்போ இந்த சூழலுக்கு எப்படி பிஹேவ் பண்ணி தப்பிச்சிக்கலாம், பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், நெகட்டிவை தவிர்க்கலாம், அப்படி தான் யோசிக்கணும். எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்றபடி கெட்ட தசாபுத்தி நடந்துட்டுருக்கும். அந்த கோச்சார ரீதியாக இருக்கிற பலன்கள் அவ்வளவா எஃபெக்டிவாக இருக்காது. அது கிடைச்சா கூட உங்களுக்கு உணர முடியாது. யானை பசிக்கு சோள பொறிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கும். துளியோன்னு கிடைக்கிறப்ப தெரியுமா, அதை போல தான் இருக்கும். பட் இதை தெரிஞ்சுக்கிறது நீங்கள் இப்போ அட் ப்ரெசண்ட் இதை நான் சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் 20 முதல் மே 20 வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன்னா, அடைமழை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 குடையுமே 6ஆம் இடத்துல இருக்கா. பாவிகள் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி காட்டும். என்னதான் போட்டி பிரச்சனைகள், ஒரு பொறாமைகள், தடைகள் இதெல்லாம் இருந்தாலும் தடையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை, அந்த திறமைகளை, அதற்கேற்றபடி சூழல்களை கோச்சார ரீதியாக அந்த சனி பகவான் கொடுப்பார். அதிரடி காட்டுவீங்க, பந்தா விடுவீங்க. அண்ட் சனி பகவான் போலவே வேலை செய்யக்கூடிய அந்த ராகுவும் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத நன்மைகள், தகுதிக்கு மீறிய நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் அதை கொடுக்கறதுக்கு. அப்படியே 11ல் அந்த கேது இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேராசை வராது. பேராசை வந்தால் தான் 1000க்கு ஆராய்ச்சி பண்ணி குழப்பத்தில் இருந்து திக்கல்ல மாட்டிக்கிறீங்க. 1000 யோசிச்சுட்டு கடைசியில் தப்பாக ஒன்று செஞ்சுடுவீங்க. அதை நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ செஸ்ஸில் நம்ம மெமரி பவர் எவ்வளவோ அதுக்கேற்றபடி தான் 4 மூவ் 5 மூவ் யோசிக்கலாம். நீங்கள் 7 8 மூவ் 10 மூவ் 15 மூவுக்கு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தவறி போய் பானுக்கு பக்கத்துலேயே பானாலேயே அடிக்கிற மாதிரி கியூனை கொண்டு போய் வச்சுடுவீங்க. இல்லாட்டி சோல்ஜராலேயே அடிக்கிற மாதிரி ராணியை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சிப்பாய் ஈஸியாக அந்த ராணியை அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த பேராசை வராது, ஒரு சமநிலை இருக்கும். அப்போ அந்த தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்க. பேராசை பெருநஷ்டங்கிறது உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா துலா லக்னம் துலாராசிங்கிறது சர லக்னம். சரத்திற்கு 11 தான் பாதகம், லாபம் தான். ஸோ இப்போ 5 குடையவன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அதிரடி காட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்க. ஆனால் 9க்குரிய அந்த புதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சி வீக்காக இருக்கிறது, ப்ளஸ் நீச்சமாக அது இருக்கிறது. அந்தளவுக்கு பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குமான்னா அதுதான். அதனால தான் போராடும் மாதம். கூடவே இந்த சனி பகவானை கெடுக்கிற மாதிரி, பொல்யூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மாரகஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கார். பாவிகள் 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தான். ஆனால் அவன் 2 7 கூடையும்
தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு இதிலெல்லாம் ஓவரா திமிரா ஏதாவது பேசி ஏதாவது கெடுத்து விட்டுருவீங்க. அந்த 7ஆம் இடத்ததிபதியா போய் 6ல் இருக்கிறப்ப சூழலை கெடுத்துக்கிறது, மற்றவங்கள்ட்ட பகை விரோதத்தை வர்ற மாதிரி பண்ணி மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி. அது ஆல்ரெடி இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ துலா லக்னம் அண்ட் துளாராசி அன்புள்ளங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படணும். கிட்டத்தட்ட 30/4/2026 வரைக்குமே அந்த பூர்வ பாக்கியாதிபதி வீக்கா நீச்சமா மறைவு ஸ்தானத்தில் இருக்க. 30 அப்புறம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார். அது சிறப்பு. ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்துக்கு வர்றது மிகவும் சிறப்பு. 30 அப்போ ஒரு 10 நாள் எச்சரிக்கையாக இருந்துக்கும். என்னதான் பெரிய அதிரடி காட்டினாலும் நெட் ரிசல்ட் என்ன, ஃபைனல் ரிசல்ட் என்னங்கிறது சொதப்பலாக இருக்கும் இந்த 10 நாள். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேராசை இல்லாமல் பொறுமையாக செஞ்சு தப்பிச்சிக்கும். 30/4/2026 கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே அவர் சூரியன் அங்கே உங்களுக்கு லாபாதிபதியாக வருகிறார். அவர் உச்சமாக இருக்கிறார் 7ஆம் இடத்து. பெரியவங்க, மூத்தவங்க, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பெரிய மனிதர்கள் வழியாக தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு அந்த நிபுணத்துவத்தை நீங்களும் காட்டுவீங்க. அவங்களோட இணைந்து அவங்களும் நீங்களும் அப்படியே ஒரு பிளண்டாவே. பட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த 11 கேது கெடுக்க மாட்டார், பேராசையை கொடுக்க மாட்டார், பெருசாக ஆராய்ச்சி பண்ணி சொதப்பி விடுற மாதிரி பண்ண மாட்டார். மெடிடேட் பண்ணலன்னா தான் அது நடக்கும். அப்போ நிபுணத்துவம் ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஸோ 5 புடையும் 9 புடையெல்லாம் வலுக்கிறான். சரி, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க, அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு. அதை அனுபவிக்கிற அளவுக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கார்னா அவர் நல்ல ஆட்சியாக இருக்கிறார். அது சிறப்பு. ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறப்ப எதிர்பாராம தான் நடக்கும். அப்படியே திட்டமிட்டு அடித்து தூக்கி அப்படியே இது பண்ணணும்னு முடியாது. ஒரு இனம் புரியாத ஒரு பயம், உடம்பு சரியில்லையே, மனசு சரியில்லையே, என்னமோ போல இருக்கு, ஒரு அன்னீசினஸோடையே தான் இருக்கீங்க. எதிர்பாராமல் நல்லபடியாக நடக்கும். இல்லாட்டி யாருடைய ஒத்துழைப்பாகுது, நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நல்ல ஒரு பாட்டை நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அப்படியே தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு நட்புக்கள், நல்லவர்கள், உங்கள் காரிய வெற்றிக்கு உதவுபவர்கள் அவங்கெல்லாம் சேருவாங்க. அப்படி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு 10 கூடிய அந்த சந்திரனும் 8ஆம் இடத்தில் உச்சமாகிறார். ஆக பாட்னாக்க பிரச்சனை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா மாரக ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல உட்காந்து தரமாக ஏதாவது உங்களுக்கு செஞ்சு விட்டுருவார். அதனால விரயம், தனிமை, முறிவு, பிரிவுன்னு வரும். தனிமையில் இருக்கிறது, கஷ்டப்படுறது, இல்லை மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள், ரொம்ப கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் அதையும் கொடுத்துருவேன். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இணைவாக இருக்கணும். எல்லாரையும் பார்ட்னராக மாற்றிக்கணும், பங்குதாரராக. யார்த்தையும் ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்கள இணைச்சிக்கணும். பிடிக்காத விஷயத்த நவுத்திக்கணும், அவ்வளோதான். ரொம்ப பிடிக்காததாக இருக்குன்னா அவங்கள விட்டு விலக்கிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா தான் காரியம் சிறக்கும். ஏன்னா லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வெடுக்கு துருக்குன்னு நீங்களே ஏதாவது செஞ்சிருவீங்க, நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க, முறிவு பிரிவை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணிக்குவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக தப்பிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆகாதவனான குரு பகவான் நல்ல ஆகிற நிலையில் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்க. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு, ஓடி போய் அங்கே முன்ன தெரியாத இடத்துல கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி குரு பகவான் 9லிருந்து உங்கள் லக்னம் ராசியையும் பார்க்கிறார். அதனால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தால் இறுதி வெற்றியை கொடுக்க அந்த குரு பகவானும் வேலை செய்கிறார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி, பெரிய அளவுக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, பேராசையோடு செயல்பட்டு கெடுத்துடுறது. அண்டு ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் பேசி பெரியவங்க, மூத்தவங்க அவங்கள்ட்ட முரண்பாடுகளை பண்ணிக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். இந்த புதன் 15/5 வரைக்கும் அங்கே இருக்கார். 15/5க்கு அப்புறம் அவர் 8ல் போய் மறைகிறார். அது கொஞ்சம் வீக்கு, பூர்வ பாக்கியம் கெடுது. ஆனால் அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த 8ஆம் இடத்ததிபதியாக
as well as லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் சுக்கிரன், அவரும் ஒரு குரு போல தான், அசுர குரு. அந்த சுக்கிரன் 14/5/2026 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போ ரெண்டும் பரிவர்த்தனை ஆகும். உங்களுக்கு 8, 9 குறையவர்கள் பரிவர்த்தனை ஆகிறார்கள். 1, 12 குறையவர்கள் ரெண்டுமே. அது புதன் சுக்கிரன் ஒருத்தன் தான் இவன் வேலையை அவன் செய்கிறது, அவன் வேலையை இவன் செய்கிறதுன்னு. ஆக 8 குடையவன் 9ல், 9 குடையவன் 8ல். அப்போ எல்லோரையும் பார்ட்னரா, யார்ட்டையும் வெறுப்பு காட்டாம, எல்லாத்தையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். வெறுப்பு காட்டாமல் படித்தீங்கன்னா நிம்மதி சந்தோஷம் கெடாது, விரயம் வராது. வெறுப்பு காட்டினீங்கன்னா முறிவு பிரிவு வரும், நிம்மதி சந்தோஷம் கெடும், விரயமாகும். அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அப்படி ஒரு திருப்தி நிம்மதி. ஏன்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் பிஹேவ் பண்ண முடியும். ஸோ செவ்வாயும் 11/5/2026 11/5 வரைக்குமே 6ஆம் இடத்துல இருந்து தரமான சம்பவங்களை சிக்கல் பண்ணுற மாதிரி, அவங்க நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி, விரயத்தை பண்ணுற மாதிரி அவர் வேலையை பண்ணுவார். 11/5க்கு அப்புறம் அவர் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறார். அது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா ஒரு ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பெருசாக கெடுதல் பண்ண மாட்டாங்க. ஓரளவு பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க. இருந்தாலும் 7ல் செவ்வாய் இருக்கிறது, அது ஒரு செவ்வாய் தோஷம், கடுமையான தோஷம். உங்களை அறியாமல் நீங்களும் வெடுக்குன்னு பேசுவீங்க, வரக்கூடிய ஆளும் ஓடு முக்கி மாதிரி பிஹேவ் பண்ணிடுவார். உங்களுக்கு கெட்ட தசாபுத்தி இருந்துச்சு, படாதிடார்னு ஏதாவது பண்ணி சிக்கல் மாரகத்தில் கோப்பான கண்டங்களை கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா 2, 7ங்கிறது மாரக ஸ்தலங்கள். அவன் 7ல் போய் ஆட்சியாக இருக்கிறப்ப அதற்கேற்றபடி ஆட்கள் வருவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோ. ஒரு கோள்கள் இப்போ கோச்சார ரீதி அன்னசர் அடைமழையில் கிடைத்ததை காக்க போராடும் போதுன்னு அடைமழை தொடங்கியும் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் வரும். வரக்கூடிய ஆள் மோடு முட்டி, அதுக்காக தான் எல்லோருத்தையும் பார்ட்னராக எல்லோரையும் அரவணைத்து செல்வது. அவன் மோடு முட்டி மாதிரி தான் பேசுவான். அதுக்காக நம்மளும் பேசுனா உங்களை அறியாமல் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா அசுர குரு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆப்டிடியூட் இருக்கும். நீ 1 சொல்கிறியா, நான் 2 சொல்கிறேன்பாங்க. நீ 1 செய்கிறியா, நான் 2 செய்கிறேன், 3 செய்கிறேன்பாங்க. அப்படி போட்டியாக செய்யக்கூடிய அசுர குருங்கிறப்ப அது மாதிரி வரும். இவளுக்கு திருக்குன்னு செஞ்சீங்கன்னாக்கா சிக்கலா. அதனால தான் அடை மழையில் கிடைச்சிடும், கிடைச்சதை காக்க போராடும் மாதன்றிருக்கேன். ஜாகிரதை. சூழலை கெடுத்துக்கூடாது, மற்றவங்களை கெடுத்தக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள், பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், கெடுத்துக்கூடாது. அவங்க இப்போ முரண்பாடாக தான் பேசுவாங்க. ஏன்னா 7 குடையவன் ஆட்சியாக இருக்கிறப்ப வெட்டு 1 துண்டு 2 இஷ்டத்துக்கு பேசுவாங்க, சிக்கலாயிடும். உங்கள் லக்னாதிபதி 9ல் இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பக்கம் ஒரு கூட்டம். இந்த 11 கேதுவும் ஆச்சரியமான வெற்றியை, ஏன்னா தகுதிக்கு மீறிய வெற்றியை கொடுக்க ராகு இருக்கார். அது அப்படியே மெட்ரிலைஸ் ஆகி லாபமாக கொடுக்க கேதுவும் வேலை பார்ப்பார். மெடிடேட் பண்ணலன்னா அந்த லாபத்துக்கு எடுத்து போய் சூரியன் கிட்டத்தட்ட 15/5/2025 வரைக்குமே உச்சமாக இருக்கிறார். பேராசை தவிர்க்கக்கூடிய நேரம். பெரியவங்க இப்போ அதிகாரிகள்லாம் நம்ம நட்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்திட முடியாது இல்லை அவங்கள. அவங்க என்ன இருந்தாலும் இந்த பை பொசிஷன் அவங்க உங்களோட பெரிய ஆள் மேலே இருக்காங்க, அதிகாரியும். ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குது, பேசுகிற திறமை, செய்யக்கூடிய திறமை, நேரம் நல்லா இருக்குங்கிறதால அவங்கள்ட்ட அப்படி ஏதாவது பண்ணிடக்கூடாது. அடுத்து பேராசையோடு செஞ்சாலும் பெரும் நஷ்டம் வரும்ட்ட. அது பார்த்துட்டிங்கன்னா நல்லது. மெடிடேட் பண்ணிக்கங்க, அதீத விழிப்புணர்வு வரும். அஷ்டமாயின் தரப்பு என்புள்ளர்கள் கண்டிப்பாக ஜப தியானம் பண்ணணும். அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த பேராசை தவிர்க்கப்படும். எல்லோர்த்தையும் சுமூகமாக பண்ணிட்டு இந்த அடைமழையில் கிடைச்சதெல்லாம் தக்க வச்சுக்கி பாதுகாத்து உங்களுக்கும் பரம்பரைக்கும் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிடப்படி. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் பெற விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கரன் சார். நன்றி, வணக்கம்.